ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் இஸ் நாட் பர்சானிஃபிகேஷன். இந்த கொஷின் ரொம்ப இது. பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு உயிரற்ற பொருளோ இல்லை ஒரு பேர்ட்ஸு அனிமல்ஸு இவங்களெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பார்க்குறது தான் we call it as personification. ஓகே, எஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பர்சானிஃபிகேஷன் இல்லை? the question is the sun smiled down upon them. So here the sun is being personified. சன்னை தான் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. சன் என்ன பண்ணுது? ஸ்மைல் பண்ணுது. ஹியூமன் பீயிங் மாதிரி சன்னு ஸ்மைல் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். ஜஸ்டிஸ், ஓகே, நீதி என்னவா இருக்கு? கண்ணு தெரியாம இருக்க மாதிரி. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் பர்சானிஃபைட். நெக்ஸ்ட், த ஃப்ளார்ஸ் நாடட் தேர் ஹெட்ஸ். ஃப்ளார்ஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க, தேர், அவங்களுடைய தலையை. ஃப்ளவர்ஸ் வந்து ஹெட் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ personified. So this is also personification. The chocolate smelled like delicious cake. Smell அப்படின்றது வந்து சாதாரணமாக நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே வர விஷயம்தான். அதனால இங்கே சாக்லேட்டை வந்து எதுக்கிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலை? பர்சானிஃபை பண்ணலை. ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இங்கே எதுவுமே சொல்லலை. இங்கே வேணால் ஒன்று பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the chocolate smelled like a delicious cake. இங்கே வந்து லைக் ஒன்று போட்டு இது ஒரு சிமிலி மாதிரி ஒரு கம்பேரிசனில் வேணால் கொண்டு போயிருக்காங்க. Okay, so adala this is not personification. Okay, yes, so this is the thing. I think you understand it. Thank you. Have a nice day.